கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு தரக்கூடிய நல்வார்த்தை நீதிமொழிகள் 28வது அதிகாரம் 20வது வசனம். உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் உண்மையாக இருந்தால் நம்மை ஏமாற்றி விடுவார்கள். இந்த காலத்தில் யார் உண்மையாக இருக்கிறார்கள் என்றெல்லாம் சலித்து கொள்பவர்கள் உண்டு. ஆனால் எந்த காரியத்திலேயும் உண்மைத்தன்மையோடு ஒளிவு மறைவு இல்லாமல் வெளிப்படைத்தன்மையாய் பேசுகிறவர்கள், நடந்து கொள்கிறவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். அப்படிப்பட்ட குணத்தோடு இருப்பவர்கள் மற்றவர்களுக்கு தீங்கு நினைப்பதில்லை. சுத்த மனசாட்சியோடு தெய்வ பயத்தோடு இருப்பார்கள். அப்படிப்பட்ட மனிதர்கள்தான் பரிபூரண ஆசீர்வாதத்தை பெறுவான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாமும் அந்த பரிபூரண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தகுதியாகும்படி தொடர்ந்து சத்தியத்தில் நடக்க கர்த்தர் தாமே கிருபை அருளட்டும். ஜெபிப்போமா. நல்ல தகப்பனே, இந்த நல்வார்த்தையை தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்களும் எல்லா சூழ்நிலையிலும் உண்மையும் உத்தமமாய் இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. உம்முடைய வார்த்தைகளின்படி நாங்கள் நடக்கவும், சத்தியத்தை அறிந்து கொள்ளவும், சத்தியத்தின்படி நாங்கள் நடந்து கொள்ளவும், அதன் மூலமாக பரிபூரண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தகுதியாகும்படி எங்களை நாங்கள் இந்த நேரத்தில் தாழ்த்துகிறோம். நீங்கள் கிருபை கொடுங்க. எல்லா துதி கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த நல்வார்த்தையை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து அவர்களுக்கும் ஆசீர்வாதம் கிடைக்கச் செய்யுங்கள். கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக.